கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்த ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 3க்கு 0ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்த தோற்கடிச்சிருக்கு. அபாரமான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ஸோ வெற்றி மட்டும் பெற்றதும் இல்லாமல் ஃபார்மில் இல்லாத நம்மளுடைய இந்திய அணியினோட வீரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2வது ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஒரு தரமான செஞ்சுரியை போட்டார். இப்போ 3வது நடந்த ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுமன் கில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பேட்ஸ்மேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நட்சத்திர வீரரான விராட் கோலி அவங்க பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் டீப்பாக என்னென்னலாம் நடந்திருக்குன்னு அதே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த பிளேயரை பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஓடிஐ பார்த்தீங்கன்னா நடந்தது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தரமாக விளையாடிருப்பாங்க. ஸோ நல்லாவே பேட்டிங் பண்ணாங்கன்னு தான் சொல்கிறோம். நம்மளுடைய சுமன் கில் ஸோ தரமான செஞ்சுரி போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ரேயஸ் ஐயரோ சரியான ஃபார்முக்கு வந்துட்டார், ரொம்பவும் நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நான் கேஎல் ராகுலும் ஃபார்முக்கு வந்துட்டார். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய விராட் கோலி பார்த்தீங்கன்னா என்னடா 50யே பார்க்க முடியாமல் இருந்தமேடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50யை கொடுத்துருப்பாரு நம்மளுடைய கிங் கோலி. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் மட்டும் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா 142 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய அபார வெற்றி தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கிலாந்து. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு என்ன தான் ஆச்சு, நல்லா தரமாக விளையாட பேட்ஸ்மேன்லாம் சரி ரொம்பவும் ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு கூட சரியாக விளையாடலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விளையாடலைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்துக்கு அப்படி என்ன தான் ஆச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதில் இங்கிலாந்து நல்லா பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில, எனக்கு தெரில. நம்மளுடைய இந்திய அணி பார்த்தா நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணது வந்து இங்கிலாந்து. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொடுத்துட்டாங்க. சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50 ஓவரில் பார்த்தீங்கன்னா 356 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு டார்கெட்டாக இருந்தது, ரொம்பவும் கஷ்டமான டார்கெட்டாக தான் இருந்தது. 357 அடித்தா வின்னுப்பா இங்கிலாந்து நம்ம கொடுத்துட்டோம். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, 34.2 ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 214 ரன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் விக்கெட் வந்தாங்க. ஸோ இதனால் நம்ம டீம் இந்திய டீம் பார்த்தீங்கன்னா 142 ரன் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்து மட்டும் 4வது தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் வாஷ் வாங்கியிருக்காங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்டலாம் இந்த மாதிரி தோற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட தான் தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கிந்திய தீவுகள், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கிட்டேயும் தோற்றுருக்காங்க. ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 4வது தடவை இதோட ஒயிட் வாஷ் வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு இன்னொரு பேட் ரெக்கார்டும் இருக்குது. உலகக்கோப்பை 2023 நடந்த உலகக்கோப்பைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 23 கேமில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 16 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. என்னடா சொல்கிற, நம்பரா கதையா மாதிரி இல்லையடா, இது இங்கிலாந்து போய் 16 தடவை தோற்றுருக்காங்களா? அப்போ மிச்சம் எத்தனை போட்டி தானே ஜெயிச்சிருப்பாங்க, அதில் எத்தனை போட்டி தானே ட்ரா ஆகிருக்கும்னு என்ன பல பேருக்கு குழப்பமாக இருக்கும். இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் கடைசியாக நடந்த ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு அதாவது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், அந்த ஒரு ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா 356 இதுவே ஹையஸ்ட் ஸ்கோராக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி யாருமே அடித்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2002 பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா 325 ரன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. அப்போனா இந்த 356 ரன்னு தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய இந்திய அணி இந்த 3 ஓடிஐலேயே இங்கிலாந்தை தோற்கடிச்சு தான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. ஒரு பேலன்ஸான டீமாக ரொம்பவும் வலுவான டீமாக பார்த்தா நம்ம இந்தியா டீம் அணி பார்த்தீங்கன்னா தயாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் 4வது தடவை முறையாக ஒயிட் வாஷ் வாங்கியிருக்கேன் இங்கிலாந்து கடிக்கு. அப்படி என்ன தான் ஆச்சு, அது என்னன்னு வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்டே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தோனி கேப்டன்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 5க்கு 0ன்னு பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் ஒயிட் வாஷ் வாங்கியிருக்காங்க இங்கிலாந்து. நம்மளுடைய முன்னாள் கேப்டன் கீப்பருமான எம்எஸ் தோனி அவங்கக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் வாங்கியதும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது தடவை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் வாங்கியிருக்காங்க இங்கிலாந்து அணி. அடப்பாவீங்களா, எத்தனை ரெக்கார்டாக வாங்கி வச்சுருக்கீங்க நம்மளுடைய இந்திய அணி? அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இங்கிலாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அணி பார்த்தீங்கன்னா பல ரெக்கார்டுங்களாக வாங்கி வச்சுருக்காங்க வருஷக்கணக்காக. ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்குள்ளே வீடியோலேருந்து அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது, ஸோ அதனால் நான் முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அந்த 3வது ஓடிஐ நடக்க சொல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான ட்விஸ்ட்டு பண்ணது நம்மளுடைய இந்திய அணியோட பவுலர் தான்.
போகிறவங்க வரவங்க எல்லோரும் பால் போட்டவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்கு மேலே விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து ஓவர் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு மேலே தான் இருந்தாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு விக்கெட் ஆச்சு எல்லாருக்கும் இருந்ததுன்னு நான் சொல்வேன். ஓவர் போட்ட எல்லோரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்கு மேலே விக்கெட் தரமாக எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரையும் ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.